கைஸ் இப்போ ரிட்டன் கீழே இறங்கிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் நல்லாவே இறங்கிட்டேன். ஆனால் இன்னும் பாக்கி இருக்குது, இன்னும் நிறையாவே பாக்கி இருக்குது. டைம் வந்து இப்போ 7:42 நைட்டில். ஆனால் என்னோடய வாய்ஸ் கேட்குதா இல்லையான்னு தெரியல. ஆனால் குளிர் இருக்குது. ஆனால் எவ்வளோ கீழே இறங்கிட்டுருக்கு அவ்வளோ வந்து குளிர் கம்மியாகிட்டுருக்கு. இதில் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே கிளியராக தெரியும். ஸ்லோவாகவே போயிட்டுருக்கேன். ஆனால் நைட்லேயும் நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு கடை முன்னாடியோ அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணுங்கள். மற்றபடி அங்கே பாருங்கள் வியூ சைடில் என்னால் அப்படி பார்த்துட்டு ஓட்ட முடியல. ஏன்னா ஃப்ரண்ட்டில் எங்கேயாவது கொண்டு போய் சொருவிடுவேன். இல்லைன்னா பாருங்கள் ஃப்ரண்ட்டில் நெருமை இப்படி தான் இருக்குது. இருட்டுங்க, செம்ம இருட்டு. லைட்ஸ் எதுவுமே கிடையாது. பகலில் எந்த அளவுக்கு காட் ரோடு வந்து எவ்வளோ அழகாக இருக்குதோ அதே அளவுக்கு வந்து நல்ல டேஞ்சராகவும் இருக்கும் நைட்டில், அதாவது இருட்டில். ஸோ நீங்கள் வண்டியிலையோ அதாவது பைக்கில் 2 வீலரில் 4 வீலரில் வரீங்கன்னா நல்லா கேர்ஃபுல்லாக வாங்க. அதே மாதிரி பிரேக்ஸ் நான் ஸ்லோவாகவே பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு ஃப்ரண்ட் பிரேக் மட்டும் தானே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு கையில் செல்லு இருக்குது, அதாவது ஒரு கையில் கேமரா இருக்குது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணேன். ஆனால் என்னோடய லெஃப்ட் சைடில் சரியான வியூ இருக்குது. எனக்கு முன்னாடி ஒரு ஃபோர்ஸ் வண்டி ஒன்று போயிட்டுருக்குது. அதே மாதிரி ஹெல்மெட் வந்து ஃபுல் சைஸ் போட்டுக்கோங்க. அங்கே பாருங்கள் வேறு லெவல். கேமராவில் உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாது. வேறு லெவல். ஃபுல் பழனி சிட்டியே தெரியுதுங்க. பழனி மலையிலேருந்து கூட இந்த அளவுக்கு நான் தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஆனால் இங்கேருந்து வேறு லெவலாக இருக்குது. ஃபுல் பழனி சிட்டி அது. சப்போஸ் நீங்கள் கொடைக்கானல் வர முடியலன்னா கண்டிப்பாக வாங்க. சான்ஸ் கிடைக்கும் போது கண்டிப்பாக வாங்க. வந்தீங்கன்னா என்ன மாதிரி நான் வந்து எனக்கு பக்கத்தூருன்னு சொல்லி நான் வந்துடுறேன். வந்துட்டு அப்படியே போயிடுறேன். சப்போஸ் நீங்கள் சென்னை அந்த மாதிரி சப்போஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 3 days வந்து கண்டிப்பாக ஸ்டே பண்ணுங்கள். அதே மாதிரி சப்போஸ் நீங்கள் காரில் வரீங்கன்னா, காரில் நீங்கள் சிங்கிள் பர்சனாக வரீங்கன்னா ஒரு 50,000 மினிமம் வச்சுக்கோங்க கையில். நீங்கள் ஃபேமிலியோடு வரீங்க காரில் வரீங்கன்னா மினிமம் 1 lakh வச்சுக்கோங்க. ஏன்னா கொடைக்கானலில் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி, எல்லாமே காஸ்ட்லி. சாதாரண ஒரு நான் இப்போ ரொம்ப பசி எடுத்துருச்சு. ஸோ இப்போ நான் வந்து ஒன்று இது சாப்பிட்டேன். என்ன சொல்கிறாங்க அதுக்கு, ப்ரெட் ஆம்லெட் சாப்பிட்டேன். 60 ரூபா 4 பீஸ் ப்ரெட்டு, ஒரே ஒரு ஆம்லெட்டு 60 ரூபா வாங்கிட்டாங்க. ஸோ அதனால் ரொம்ப. அதே மாதிரி காட்டேஜ் எல்லாம் 15,000லேருந்து மினிமம். சரிங்களா? ஹோம் ஸ்டேயோ காட்டேஜோ ஏதோ ஒன்று நீங்கள் எது எடுத்தாலும் ரொம்ப காஸ்ட்லி. கொடைக்கானல்னாலே ரொம்ப காஸ்ட்லி தான். அதுவும் சீசன் டைமில் வந்தீங்கன்னா இன்னும் காஸ்ட்லி அதிகமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி காட் ரோட்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து ஸ்லோவாகவே போங்க. ஒன்றும் அவசரப்படாதீங்க. பகல்லையும் சரி நைட்லேயும் சரி ஸ்லோவாகவே போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்பீடு வந்து வெறும் 32 தான். அது இப்போ கையில் கேமரா இருக்கிறதுனால கையில் கேமரா எடுத்து வச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம ஸ்பீடாக போடலாம். ஒரு 40, மேக்ஸிமம் 45. ஏன்னா நைட்டில் வந்து எங்கே கர்வ் வருதுன்னு புரியாது. அதே மாதிரி ஆப்போசிட்டில் பெரிய பெரிய பஸ்ஸோ லாரியோ வந்துடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து இடம் விட்டுறணும். அவங்களும் வந்து அந்தளவுக்கு இடம் விட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இடம் நிறையா வேணும். அவங்கள தப்பு சொல்லி ஒரு குத்தம் இல்லை, அவங்கள குத்த சொல்லி ஒரு தப்பு இது இல்லை. நான் வளர்றேன்னு நினைக்கிறேன். ஆனால் ஏதோ ஒன்று வேறு லெவல். இன்னும் எனக்கு எவ்வளோ நேரம் ஆகுன்னு தெரியல. இப்போ மணி 7:45, 3:45 வீட்டிலேருந்து கிளம்புனேன்.
ஸோ 7:45 ஆகுது. வண்டி பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது, ஒரு குறையும் இல்லை. ஒருவேளை எனக்காண்டி வழி விட்டுருவாங்க போல். ஆனால் இங்கெல்லாம் எந்த பஸ்ஸோ எதுவாக இருந்தாலும் வழி விட்டுருவாங்க. ஸ்ட்ரெயிட்டில் நல்லா இருக்குது, திரும்பும்போது இந்த ஒரு பிரச்சனை இருக்கும். லெஃப்ட் ரைட் வந்து ரொம்ப பிளைண்ட் ஸ்பாட் ஆயிரும். அதுவும் இல்லாமல் இந்த ஹில்ஸோட ரோடு வந்து செம்ம பிளைண்டு, அதாவது ஃபுல்லு இருட்டுங்க, சரியான இருட்டு. இந்த கேரளா வண்டி இருக்கிறதுனால எனக்கு பிரச்சனை இல்லை. அப்பா சாமி, ஏய் 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 மெதுவாங்க மெதுவா. காட் ரோட்லேயே என்ன அவசரப்படுறாங்க. அதுவும் இந்த கேரளாக்காரங்களுக்கெல்லாம் நல்லா ஜாலி இல்லை. ஆனால் கேரளாக்காரங்க எது வேணாலும் சொல்லுங்கள், நல்லா வேறு லெவலில் வண்டி ஓட்டுவாங்க. ஏன்னா அவங்க ஊர்லெல்லாம் அப்பா. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு ஆக்சுவல் ஹெட்லைட் வந்து காட்டுறேன், எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுதோ அதே அளவுக்கு தான் எனக்கும் தெரியுது. இப்போ ஸ்ட்ரெயிட்டில் நல்லா இருக்குது. இப்போ வந்து டர்னிங்கில் நான் உங்களுக்கு காட்டுறேன், கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிறேன். ஏன்னா அதை பாருங்கள், இங்கே வந்து திரும்பணும். உங்களுக்கு எவ்வளோ தெரியுதா அதே அளவுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரியுது. ஏன்னா லைவில் வந்து இது மாதிரி தான் பாருங்கள். இப்போ எனக்கு இங்கே என்ன இருக்குதுன்னு தெரியல. இப்போ நான் வண்டி திரும்பின பிறகு தான் எனக்கு வந்து கண்ணு தெரியுது. ஸோ இதுதான் பிரச்சனையே. இல்லை, ஏதோ ஒரு பஸ் நிற்கிது. காலேஜ் பஸ்ஸு, காலேஜ் பஸ்ஸா ஆஃபீஸ் பஸ்ஸான்னு தெரியல. ஆனால் எல்லா கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லோரும் நின்றுருக்காங்க. அதே மாதிரி வீடியோவில் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் போட்டுவாங்க. ஏன்னா இங்கெல்லாம் நல்லா எல்லாம் வேறு ஊர்லேருந்தெல்லாம் வருவாங்களா. ஸோ கண்டிப்பாக இப்போ நான் பேசுகிறது என்ன கேட்குதா இல்லையான்னு தெரியல. இப்போ நான் வீட்டில் போய் எடிட் பண்ணும்போது தான் எனக்கே தெரிய வரும். சப்போஸ் கேட்டுச்சுன்னா நல்லா இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சது இந்த வீடியோ சரியான லெங்க் ஆயிரும். ஆனால் அப்போ இங்கேருந்து என்னமோ தெரில, இங்கேருந்து வந்து கொஞ்சம் குளிர் கம்மியாயிருச்சாண்ணா. எனக்கு பின்னாடி தான் அந்த கேரளா வண்டி வந்துட்டு இருக்குது. இப்போ எனக்கு இங்கே என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஐயப்பா, ரோடெல்லாம் கூட அப்பப்போ உடஞ்சி போன ரோடெல்லாம் வருது. ஐயோ 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 அப்பா சாமி.
நேராக போய் அதாவது சைனீஸ் ஐட்டம் ஏதாவது தள்ளு வண்டியிலேருந்து போய் சாப்பிட்லாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். பெட்ரோலும் கம்மி, இங்கே லைட் இருக்குது, பரவாயில்ல. இப்போ குளிர் கொஞ்சம் கம்மியாயிருச்சு, ஆனால் எவ்வளோ கீழே இறங்கணுன்னே தெரியல. ஏதோ ஒரு ஊர் என்னன்னு தெரியல, கொம்பை காடுன்னு என்னமோ ஒரு ஊர். அப்பா நல்லா ஃப்ளாட்டான ஏரியா. ஓ, இங்கெல்லாம் வெளிச்சத்தில் குரங்கு இருக்கும். அப்பா சாமி, எனக்கு இந்த சைடு சரியான வியூ இருக்குது. எனக்கு இந்த வியூ ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. சப்போஸ் நிப்பாட்டுறது மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நிப்பாட்டி நான் அந்த வியூ உங்களுக்கு காமிச்சே ஆகணும். கொடைக்கானலில் எல்லோரும் பகலில் இறங்கியிருப்பீங்க, ஆனால் நைட்டில் இறங்கியிருக்க மாட்டீங்கல்ல. அதனால தான் நைட்டில் இப்படி தான் இருக்கும். ஆனால் நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன் நைட்டில் இறங்குங்கன்ட்டு இல்லை ஏறுங்கன்ட்டு. ஏன்னா விசிபிலிட்டி ரொம்ப கம்மியாயிரும். அப்பா, நான் மறந்துடுறேன். ஏன்னா நான் ஃப்ரண்ட் பிரேக் மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நினச்சேன் ரெக்கார்டு பண்ண மாட்டேன்ட்டு, பட் இவ்வளோ கஷ்டப்பட்டு இறங்கிட்டு இருக்கிறேன், அட்லீஸ்ட் இதனாச்சும் ரெக்கார்டு பண்ணணுமே. ஆனால் எனக்கு என்ன டவுட்னா, அப்போ பயமாகவும் இருக்குது. ஏன்னா ஒரு கையில் தான் நான் வண்டி பிடிச்சிட்ருக்கேன். இப்போ இங்கே ஸ்லோ பண்ணலாம், ஆனால் நிப்பாட்டுறது அளவுக்கு எனக்கு இப்போ தைரியம் இல்லை. ஏன்னா சரியான இருட்டு. பூனை போச்சு, பூனை. மேலே வந்து நிலா, அப்புறம் ஒரு இது. அப்போ ஆனால் இங்கே ரோடெல்லாம் திடீர்னு சடனாக வந்து ரொம்ப இதுவாக இருக்குதுங்க. பாட்ஹோல்ஸ் அதிகமாக இருக்குது. இதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இறங்கணுங்க. சரி, நான் அப்புறமா கடலில் போயிட்டு கூட நான் வந்து வீட்டில் போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். சரிங்களா? ஓகே. இல்லையான்னு தெரியல, ஆனால் ஒரு நிமிஷம் வைசர் ஓப்பன் பண்ணிக்கலாம், அப்போ தான் உங்களுக்கு நல்லா கேட்கும். இல்லை இப்போவே இப்படியே கேட்குதா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே தெளிவாகவே இந்த மாதிரி நம்ம ஊர் பார்க்கு, பூங்கா பார்க்குன்னு சொல்லுவாங்க. இங்கே இடும்பன் கோயில் லைட்டு மேலே போகலையா, இல்லை ஆஃப் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு தெரியல. இங்கே வந்து பழனி மலை. வந்தாச்சு. வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். சப்போஸ் சாப்பிட்றதா இருந்துச்சுன்னா சாப்பிட்றேன். வைசர் க்ளோஸாக இருக்குது. கேட்குதா இல்லையான்னு தெரியலையே. கேட்குதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.